வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து. குரு பெயர்ச்சி பலன்கள் அதை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சில பொது தகவல்கள் குருவை பற்றி பார்ப்போம். குரு பகவான் அப்படிங்கிறவரை நம்ம தனகாரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவருக்கு புத்திரகாரகன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. ராசி மண்டலத்தில் தனுசு, மீனம் இது அவருடைய சொந்த வீடு. இவருடைய வியாழ பகவான் நம்ம சொல்லக்கூடிய குரு பகவான் இவருடைய அதிதேவதை தட்சிணாமூர்த்தி. கிழமைகளில் வியாழக்கிழமை, தானியத்தில் கொண்டக்கடலை, சமைத்துக்களில் அரசங்குச்சி, மலர்களில் முல்லை மலர் அவருக்கு ரொம்ப பிடித்தமான மலர். முல்லை மலரை அவருக்கு வைத்து அவரை தரிசிப்பவர்களுக்கு எல்லா பலனையும் செய்கிறார். முத்துசாமி தீட்சிதர் இவருக்கு பாடல் இயற்றியிருக்கார். அவர் முத்துசாமி தீட்சிதர் குரு பகவானுக்காக இயற்றப்பட்ட ஒரு பாட்டு அட்டானா ராகத்தில் இருக்கு. அப்போ குரு பகவானுக்கு அட்டானா ராகம். அப்போது இதெல்லாம் குரு பகவானுடைய சில விஷயங்கள். குரு பகவான் உச்சமாகிற வீடு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது கடகம். அந்த இடத்துக்கு வரும்போது அவருக்கு பலமாக வேலை செய்வார். கடகத்துக்கு வரும்போது நீச்சமாகிற வீடு மகரம். இப்போ நம்ம இந்த குரு பெயர்ச்சி பேசுகிறோம் இல்லையா? இப்போ குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வர்றார். இப்போ இந்த கடகத்துக்கு வர்றது எப்பயுமே நம்ம 2 முறை, அதாவது 2 விதமான பஞ்சாங்கங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம். கோயில்களில் வாக்கிய முறையும், ஜோதிடர்கள் திருக்கணித முறை பஞ்சாங்கத்தையும் பயன்படுத்துகிறாங்க. அதில் கோயில்களில் பயன்படுத்தக்கூடிய நாளை தான் குரு பயிற்சின்னு சொல்லி ஆலங்குடி இந்த மாதிரி முக்கியமான குருஸ்தலங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு குரு பயிற்சிக்கான யாகங்கள், ஹோமங்கள், விசேஷ பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அதில் நம்ம இப்போ வாக்கியப்படி எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி வைகாசி 12 26/5/2020 அன்னைக்கு 26 அன்று பகல் 11 மணிக்கு மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு குரு பகவான் பிரவேசிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த வாட்டி என்னன்னா 5 மாதம் தான் குரு பகவான் கடகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு பயிற்சி ஆடுறாரு. ஐப்பசி 3ஆம் தேதி 20/10/2026 அன்று குரு பகவான் மாலை 4:36 மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆடுறார். இது வாக்கியப்படி. இதே திருக்கணிதப்படி வைகாசி 18 1/6/2026 அன்று குரு பகவான் பிற்பகல் 1:50 அளவில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதே மாதிரி கடகத்தில் இருந்து திரும்பியும் அவர் சிம்மத்துக்கு போகிறார் இல்லையா? ஐப்பசி 14 31/10/2026 அன்று மதியம் 12:02 அளவில் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிடுறார். இது ரெண்டுக்கும் ஒரு 10 நாள் இல்லை 5 நாள் அந்த அளவு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த குரு பகவான் இந்த வாட்டி வழக்கத்துக்கு மாறாக 5 மாதம் மட்டும்தான் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நம்ம வேற விதமாக பார்க்கணும்னா இந்த வாட்டி குரு சிம்மத்துக்கு போய் வக்ரமாய் திருப்பி கடகத்துக்கு வர்றாரு. அது ஒரு நிகழ்வும் இருக்குது. அதை நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் கடகத்துக்கு வந்தா அப்படின்னா, குரு பகவானுக்கான உலோகம் தங்கம். அப்போது தங்கத்தோட விலை ஏறுமா இறங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாக நமக்கு தெரிஞ்ச நினைவுக்கு நீங்கள் எல்லாரும் சுதந்திர இந்தியாவை பார்த்ததுக்கப்புறம் தங்கம் விலை என்றைக்குமே ஏறிட்டு தான் இருந்திருக்கே தவிர இறங்கு முகமாக போனது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக தங்கத்தை பற்றின ஒரு பேச்சு அடிபடும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதற்கு உதாரணமாக தான் இப்போ தங்கத்தில் முதலீடு பண்ணாதீங்கன்னு பாரத பிரதமர் சொல்லியிருக்கார். ஏன்னா இது வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால தங்கத்தில் முதலீடு பண்ணாதீங்க அப்படிங்கிறார். அப்போது எதனால் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆதாரபூர்வமான சில விஷயங்களெல்லாம் எடுத்தால் தான் அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக முடியும். இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் வெளியே வருது அப்படின்னா,
குரு பகவான் வந்து தன்னுடைய செயலை 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே காட்ட ஆரம்பிச்சிடுவார். ஒரு வீட்டுக்கு அவர் டிரான்சிட் ஆக போகிறாரு, பயிற்சி ஆக போகிறார். பயிற்சினா ஒரு கட்டத்தை விட்டு இன்னொரு கட்டத்துக்கு போகிறது, ஒரு பாவத்திலேருந்து இன்னொரு பாவத்துக்கு போகிறது. இப்போ மிதுனத்தில் இருந்து அவர் கடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த செயல்களை ஆரம்பிச்சிருவார். அப்போது இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, குரு உச்சமாகிற வீடு அது. உச்சமாகும்போது தங்கத்தோட விலை குறையணும். ஆனால் நம்மளுடைய பொருளாதார நிலைமையை வச்சு பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக குறையாது. அப்போது அந்த இடத்துலையாவது அது அப்படியே நிற்கணும் தங்கம். ஆனால் இப்போ என்ன நிலைமை, நமக்கு போர் பதட்டம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் காரணமாக ஒரு ஏற்ற இறக்கத்தை சந்திப்போம். முதலீட்டாளர்கள் பெருசாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது. அப்போது இந்த விஷயந்தான் நம்ம இங்கே நோட் பண்ணணும். இப்போ ஒரு விவசாயம் நல்லா சிறந்து விளங்குது, விவசாயத்துக்கான ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த கிரகம் உச்சமாகுது. உச்சமாகிற நேரம் விவசாய பொருள் நல்லா விளைஞ்சிருச்சு. ஒரு கத்திரிக்காய் ஒரு தோட்டத்தில் அதிகப்படியாக விளைஞ்சிருச்சு, கூடையாக விளையுது. அப்போ ஒரு கூடை 10 ரூபான்னு விற்க ஆரம்பிச்சிருவாங்க விவசாயி. அப்போ விவசாயிக்கு அது லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறத விட அந்த பொருளுடைய உற்பத்தி அதிகமாகும் போது விலை குறைஞ்சிருது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த கத்திரிக்காய்க்கு ஒரு டிமாண்ட் இருந்துச்சுன்னா ஒரு கூடை இல்லை ஒரு கிலோ 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 70 ரூபா எவ்வளவு சொன்னாலும் வாங்கக்கூடிய நிலைமை ஒன்று உண்டாகும். அப்போ இங்கே டிமாண்டு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி ஒரு கிரகம் அங்கே பலமாகும் போது அதோடைய தன்மையில் வந்து எங்கேயோ ஒரு மாற்றத்தையோ ஒரு ஏற்றத்தையோ சந்திக்கலாம், அல்லது இறக்கத்தை சந்திக்கலாம். இந்த மாதிரி விலை ஏற்றம் வரத்தான் செய்யுங்கிறது நமக்கு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சாலும் இப்பொழுது நம்ம வாங்க வேண்டாம்னு ஒரு டாக் நமக்கு இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ ஹைலைட். சரி, இப்போ நம்ம பொதுமக்கள் நம்ம எல்லாருக்கும் பாரத திருநாட்டில் நம்ம எல்லாரும் இருக்கோம். பொதுவாக இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு வந்து இந்த சுதந்திர நாள் நமக்கு தெரியணும். 15/8/1947 அன்னைக்கு நள்ளிரவு நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது. அப்போ நமக்கு வந்து கடக ராசி பூச நட்சத்திரத்தில் அன்னைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரனோடு போய் உட்கார்றார். லக்னத்திலேயே ராகு, 7ல் கேது, 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி. குரு அன்னைக்கு வந்து சுக்கிரனுடைய வீடான துலாத்தில் இருந்தார். இது வந்து சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு இருந்த சாட்டு. லக்னத்தில் ராகு, 7ல் கேது. இந்த 7ஆம் இடத்துக்கு கேது இருந்தாலே இது வந்து நம்ம நாடு, பாரத நாடு வந்து ஒரு ஆன்மீக நாடு. அப்போது ஆன்மீகத்தை பற்றி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. கோயில் குளங்கள் எல்லா இடத்துலையும் கூட்டம் மக்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை மாற்றவே முடியாது. அதுதான் நம்மளுடைய பாரத தேசத்துடைய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த சுதந்திரம் கிடைச்ச நாளும் அப்படி தான் சொல்லுது. லக்னத்தில் ராகு, இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உச்சமாகிற வீடு, நீச்சமாகிற வீடுலாம் ஒரு கணக்கு இருக்குது. அதில் ராகுவுக்கு உச்சமாகுது அப்படிங்கிற ஒரு கணக்கும் அங்கே உண்டு. இந்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்துல அந்த சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு இருக்கும். அது ஒரு நல்ல அமைப்பு. 2 கூடையவன் 3ஆம் இடத்துல இருப்பார். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்குது. இப்போ பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க சுய முயற்சியால் முன்னுக்கு வந்த ஒரு நாடு. அதுவும் இல்லாத இந்த சந்திரன், சனி அங்கே இருக்கிறதுனால விவசாயம் அப்படிங்கிறது அங்கே முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாரத நாட்டில் உற்பத்தி, விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறது இங்கே தெள்ள தெளிவாக தெரியுது. சுய முயற்சியில் முன்னுக்கு வரக்கூடிய நாடு, எல்லா விஷயத்துலையும் அவங்க இப்போ பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்போ அந்த 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த கடக ராசிக்குள் இப்போ குரு வரார். இப்போ இதுவும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த குரு பகவான் தனது 5வது பார்வையாக அவர் பார்க்கறது விருச்சகம் அப்படிங்கிற இடம். அப்போ இந்த விருச்சகம் அதுக்கப்புறம் அவர் வந்து மகரத்தை பார்ப்பார். மகரத்தில் இருந்து அதுக்கப்புறம் அடுத்து அவருடைய பார்வை மீனத்தில் விடும். அப்போ இந்த இடங்கள் எல்லாமே வந்து சுபிட்சம் பெறும்.
அப்போ இப்போ வந்து இந்த 5 மாத காலத்தில் முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் நடந்தே தரும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நடந்தாலும் சரி, கண்டிப்பாக மக்கள் எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஆகிற மாதிரியான ஏதோ பெரிய நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது நல்ல விஷயமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான செய்தி. இது வந்து பாரத தேசத்துக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி குரு, அவர் கடகத்தில் வந்து உச்சமாகும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம பாரத தேசத்துக்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பல நாடுகளுக்கு மத்தியில் நம்ம நாட்டை பற்றின டாக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய இது நேரம். தனிப்பட்ட நபர்களுக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி கடகத்தில் குரு பகவான் உச்சமாகி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவரும் இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு பிரமாதமான யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான். குரு 9 குடையவர், பாக்யாதிபதி. இந்த பாக்யாதிபதி சுகஸ்தானத்துக்குள்ள வரார். சுகஸ்தானம் அப்படிங்கிற இடம் 4ஆம் இடம், அதாவது 9 குடைய கிரகம். திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதி கேந்திர ஸ்தானத்துக்குள்ள வரார். அப்போ அது ஒரு மிகப்பெரிய யோகம். அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அங்கே உச்சமும் ஆகிறார் இந்த குரு பகவான். மேஷராசிக்காரங்களை இப்போ கையில் பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு யோகமான நேரம். என்ன ஒரு 5 மாதம் தான் இந்த வாட்டி இருக்கார் குரு அங்கே. இந்த 5 மாதத்தில் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும். லைஃப் செட்டில் ஆகக்கூடிய அளவில் உங்களுக்கு இப்போ ஒரு நிதிநிலையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. வருமானம் அந்த அளவுக்கு வரும். பெரிய அளவில் உங்களுக்கு இப்போ பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டி பாதியில் நின்றுருக்கும், இல்லை வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க வீடு கட்டுறதுக்கான முயற்சி, இல்லைன்னா வீடை ரெனோவேட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரூம் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராசஸ் போயிருக்கும். அதெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கும். அது இப்போ நீங்கள் இப்போ எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஜூன் ஜூலைலலாம் உங்களுக்கு அதுக்கான சாத்தியம் அருமையாக இருக்குது. பிரமாதமாக உங்களுக்கு வேலை நடக்கும். அதே மாதிரி தொழிலில் பெரிய ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய நேரம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இப்போது பிரமாதமாக தொழில் நடக்கும். இப்போ நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர், அதோட பதவி உயர்வு, டிரான்ஸ்ஃபர் ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரமோஷன் வித் சேலரி ஹைக். நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் ஏற்படும். இப்போ ஒரு ஷார்ட் டைம் வெளிநாடு போய் குயிக்காக பணம் பண்ணிட்டு வருவீங்க. குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கும். குழந்தை பேர், காது குத்து, இல்லைன்னா ஏதாவது ஒரு பில்கிரிமேஜ் டூரு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போயிட்டு வருவீங்க. நல்ல விஷயத்துக்கான செலவுகள் ஏற்படும். இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா விஷயமும் கைகூட போது திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க, மேலும் சிறப்பாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். 2026 நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 3ஆம் இடத்துக்கு போய் அங்கே உச்சமாக போகிறார். ரிஷபராசிக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரு நல்லது பண்ணாது. ஏன்னா சுக்கிரன் வீட்டில் பிறந்தவங்க ரிஷபராசிக்காரங்க. அசுரகுரு. வியாழன் அப்படிங்கிறவர் வந்து தேவகுரு. இப்போ தேவகுருவுக்கும் அசுரகுருவுக்கும் பொதுவாக ஒரு நல்ல டேர்ம்ஸ் கிடையாது. அப்போ சுக்கிரன் வீட்டில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லது பண்ணுவாரா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ உச்சமாகிறார். அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு உச்சமாகிறது அந்த அளவுக்கு நல்ல விசேஷ பலன் கிடையாது. ஆனாலும் இந்த குரு பகவான் வந்து இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு கொஞ்சம் மகிமை ஜாஸ்தி தான். அதனால் அதை வச்சு நம்ம சேஃப் ஆகிடலாம். இன்னொரு உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பொதுவாக வந்து ஒரு நல்லது பண்ணுற கிரகங்கள்
வந்து நல்லது பண்ணி ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த 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 நாள் முடிஞ்சிருச்சுன்னு. ஒரு வருஷம் தானே, ஒரு குரு பகவான் ஒரு வருஷம் தான் ஒரு கட்டத்தில் இருப்பார். ஆனால் இந்த வாட்டி வழக்கத்துக்கு மாறாக 5 மாதம் தான் இருக்கார். அதனால அது உங்களுக்கு ஒரு லக்கு தான். அப்போ நமக்கு ஏதோ ஒரு சிரமத்தை அது கொடுக்க போகுது அப்படின்னா 5 மாதங்கிறது யோசித்து பார்க்கறதுக்குள்ளே போயிடும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. இருந்தாலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? நிறைய பேருக்கு இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம வந்து ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை இந்த குரு பகவான் கொடுப்பார். என்ன காரணம்? ஃபேமிலியை விட்டு தள்ளி போனோம்னா என்ன நமக்கு? நம்மளால் நம்ம டயத்துக்கு சாப்பிட முடியாது. நம்ம வீட்டில் இருந்தோம்னா அம்மாவோ இல்லை மனைவியோ சரியான நேரத்துக்கு எடுத்து வைப்பாங்க, சாப்பிடுவோம், பிடித்தமான உணவை சாப்பிடலாம். அங்கே போய் ஏதோ ஒரு ரொட்டியும் பிடிக்காத ஒரு உணவையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். எஃபர்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகும். இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு முறைக்கு 2 முறை 2 முறை 4 முறை எஃபர்ட்ஸ் போட்டு போட்டு பார்ப்போம், ஃபெயிலியர் ஆகும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் இருக்கும், மனைவி வழியில் நமக்கு சப்போர்ட் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான விஷயங்கள் இருக்காது. ஏன்னா கூட வேலை பார்க்குறவங்க அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. அதாவது கோவொர்க்கர்ஸ், நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், கல்லூரி நண்பர்கள், நீண்ட நாளாக சார் நான் பார்த்து 20 வருஷம் ஆச்சு சார், பழைய நண்பனை பார்த்தேன், நாங்கள் 2 பேரும் வெளியே போய் ஜாலியாக இருந்தோம், அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். இருந்தாலும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நியூட்ரலான குரு பயிற்சி தான். அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்கி இருக்கும் இடத்தில் சிறப்பாக இருப்பதே நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே இருந்த குரு பகவான், மிதுனத்தில் குரு இருந்தார், அது வந்து அவருடைய பகை வீடு. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது அவர் உங்களுக்கு நல்ல பலனை செஞ்சுருப்பாரா அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் இப்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார், கடகத்துக்கு வந்து அங்கே உச்சமாகிறார். பொதுவாக 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது இது எந்த ராசியாக இருந்தாலுமே நல்ல பலனை தான் செய்வார். அப்போது மிதுன ராசிக்கு இப்போது பிரமாதமான யோகமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் ஏதோ குடும்பத்தில் சிறு சச்சரவு காரணமாக மனைவி அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க, இல்லை கோச்சிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடந்திருக்கும் அங்கே. அதெல்லாம் இப்போ சமரசமாக பேசி குடும்பமாக நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம் ஏற்பட்ட கூடிய நேரம் இது. இந்த குரு பகவான் உங்கள் குடும்பத்தை சேர்த்து வச்சுருவார். குரு பகவான் இப்போ உங்கள் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக டைவர்ஸ் அப்ளை பண்ணலாமான்னு இருக்கக்கூடியவங்க கூட சுமூகமாக பேசி அவுட் ஆஃப் த கோர்ட் பேசி இல்லை நாங்கள் திரும்பி வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டாந்து விட்டுறோம் இந்த குரு பகவான். ஏன் நமக்கு பிரச்சனை வருது, ஏன் சண்டை வருது? பொருளாதாரத்தில் அடி வாங்குகிறோம், கையில் காசு வரலன்னா வீட்டில் சண்டை வரும். அப்போ இப்போ உங்களுக்கு காசு வரும். காசு எப்படி வரும்? இப்போ வேலை கிடைச்சா காசு வரும், ப்ரமோஷன் கிடைச்சா காசு வரும், இல்லை தொழில் பிரமாதமாக நடக்கணும். அப்போ இது எந்த மாதிரியான இருந்தாலும் சரி, எந்த துறை சார்ந்து இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ ஜெயிக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி சில பேர் வந்து பேச்சாளர்களாக இருப்பாங்க, அதாவது பேச்சின் மூலம் வருமானத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போது உங்களுடைய நயம் இப்போ வெளிப்படக்கூடிய நேரம். உங்கள் நயத்தால் நாணயம் பெறப்போகிற நேரம், இப்போ காசு வரக்கூடிய நேரம் அற்புதமான இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் வந்து தங்கம் சேரும். ஏன்னா குரு தானே பொன்னவன், தங்கம் வாங்கக்கூடிய நேரம். தங்கம் வீட்டில் தங்கும், அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு நேரம். அது நிறைய பேருக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், கடல் கடந்து போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் யாராவது திருமண முயற்சி எடுக்கிறீங்க, திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும். நிறைய உங்களுக்கு இப்போ பாசிட்டிவான சிம்டம்ஸ் தான் தெரிய போகுது. இந்த 5 நிமிஷமும் இந்த இந்த 5 மாதமும் உங்களுக்கு பிரமாதமான யோகம். திருச்செந்தூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகனை வழிபடுங்க, இன்னும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சிறப்பாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு 2026 வரக்கூடிய இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு யோகமான நேரம்.
இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வந்து உச்சமாக போகிறார். பொதுவாகவே கடக ராசியில் தான் குரு பகவான் உச்சமாகுவார். அப்போ அவர் உச்சமாகிற வீட்டில் இருக்கிறவர்களுக்கு தொல்லை கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அதனால் இது ஒரு யோகமான நேரம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு இருக்கிற இடமும் சிறப்பு, பார்க்குற இடமும் சிறப்பு. அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படின்னு இந்த மாதிரி பாவங்களை பார்க்குறார். விருச்சகத்தை பார்க்குறார், மகரத்தை பார்க்குறார், மீனத்தை பார்க்குறார். அதனால் இது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு இது சிறப்பாக இருக்க போகுது. திருமணம் ஆகி ரொம்ப நாளில் குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போது குழந்தை பேர் கண்டிப்பாக உண்டு. புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் மனைவியோ இல்லை நீங்களோ கன்சீவ் ஆவீங்க. அதற்கான ஒரு நேரம். திருமணம் ஆனவர்களுக்கும் இப்போ உடனே குழந்தை பேர், அதாவது குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ நிறைய இடத்துல இருக்கிற ஜாபு போயிடுது. மொத்தமாக ஒரு பணி நீக்கம் பண்ணுறாங்க, லே ஆஃப். 4000 பேர், 2000 பேர், 8000 பேர்னு பல பேர் இதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. நீங்கள் ஒரு வேளை கடகராசிக்காரராக இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும், புதிய வேலை கிடைக்கும். உங்கள் வேலைக்கு ஏதாவது உழ வச்சுருவாங்களோ இல்லை வேலை போயிருமோன்னு பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. வேலையில் நீங்கள் தீர்க்கமாக இருப்பீங்க, ப்ரமோஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். தந்தை வழி உறவில் உங்களுக்கு ஏதாவது விரிசல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ சரியாயிடும். நிறைய பேருக்கு குலதெய்வம் அவங்களுடைய பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரியான சூழல் ஏற்படும். உங்களுடைய பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய நேரம் ஏற்படும். ஆன்மீக குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு நேரம். தந்தையால் லாபம், உங்களால் தந்தைக்கு லாபம், தந்தையால் உங்களுக்கு லாபம். இப்படி எல்லா விதத்திலையும் பார்த்தா இப்போ கடகராசிக்காரர்களுக்கு அதிகமான நற்பெயர் கிடைக்க போகுது. வருமானம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம். சிறப்பான குரு பயிற்சி இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போது 12ஆம் இடம் வரப்போகிறார். பொதுவாக இந்த கடகம், சிம்மம் இந்த மாதிரியான ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் எங்கே இருந்தாலுமே அவர் நல்லது தான் பண்ணுவார். ஏன்னா இந்த ராசிக்கு அப்படி ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். குரு பகவான் இப்போ 12ஆம் இடத்துல வந்து உச்சமாக போகிறார். இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக செலவை சொல்லக்கூடிய ஒரு இடம். செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உரிய கிரகம். அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு அதிபதி சந்திரன். அப்போ சந்திரனோட வீட்டில் வந்து குரு உச்சமாகிறதுனால நிறைய பேருக்கு இப்போ வெளிநாடு போகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். வெளிநாடு போகணுன்னா என்ன, இன்னைக்கு சில இடங்களில் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஃப்ளைட் டிக்கெட்டு வந்து இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ செலவுகள் ஏற்படும். வெளிநாடு போனாலும் செலவு பண்ணி தானே ஆகணும். அப்போது செலவுகள் ஏற்படும். வெளிநாடு போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய லக்ன ரீதியாக அதாவது ராசி ரீதியாக அவர் வந்து அவர் 12ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது இது என்ன சுட்டி காட்டுது அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான ஒரு நேரம் இது. இந்த குரு பகவான் வந்து உங்களை வீடு வாங்க வைப்பார். ஆனால் அதே சமயத்தில் கடன் வாங்கி வீடு வாங்க வைப்பார். அப்போ கடனும் இப்போ உற்பத்தி ஆகிடும். இப்போ கடன் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிற நேரம். புதிய கடனும் நீங்கள் வாங்குவீங்க. ஏற்கனவே ஒரு கடன் இருக்குன்னா அது ஏதாவது சார்ட் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணலாமான்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. புதுசாக ஏதாவது ஒரு லோன் வாங்குவீங்க. பேங்க் உங்களை இப்போ கூப்பிட்டு கொடுத்து லோன் கொடுப்பாங்க. எல்லா எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது சார், நாங்கள் லோன் தரோம் அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் வீடு ஹவுசிங் லோன்லாம் இப்போ நம்ம போனோம்னா இப்போ கிடச்சிரும். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஹவுசிங் லோன் கிடச்சிரும். ஒரு 90% ஃபண்டிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் கையில் காசு இருக்கிறவங்க கொஞ்சம் 60% ஃபண்டில் நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு கடன் உற்பத்தி ஆகிற நேரம் இது. அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஹெல்த்லேயும் கொஞ்சம் இப்போ கை வைக்கும். ஏதாவது மருத்துவ செலவுகள் வரும். அதாவது இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுப செலவையும் கொடுக்கும், ஹெல்த் கம்ப்ளைண்ட்டையும் கொஞ்சம் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் உங்கள் உடல் ரீதியான உபாதைகளையும் கொடுக்கும். அதனால் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு சுமாரான குரு பயிற்சின்னு சொல்ல முடியாது, நல்ல குரு பயிற்சி தான். கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்தார். பொதுவாக 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை அப்படிம்பாங்க. இப்போ குரு 11ஆம் இடத்துக்கு வரார். பொதுவாக எந்த ஒரு கிரகம் 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் அது நன்மை செய்யும். அதுவும் இப்போ குரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்து அங்கே உச்சமாகிறார். ஸோ குரு உச்சமாகிறது ஒரு நல்ல ஒரு யோகம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். மூத்த சகோதரர் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். நம்மளுடைய பங்காளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பங்காளிகள் மூலம் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு உங்களுடைய பூர்வீக சொத்தில் ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ சார்ட் அவுட் ஆகிடும். இப்போ அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் ஏதாவது வரணும் அப்படின்னா கூட வரும். இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக சில விஷயங்களுக்கு ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இப்போ முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி திருவினையாகும். இப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எது முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில் ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேற என்ன நல்லது பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் தான் நிற்கிற இடத்துலேருந்து தனது 7வது பார்வையாக உங்கள் கன்னிய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பித்த இடம், சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு இடம். இப்போ அந்த இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும்போது அதன் மூலம் சில நன்மையும் நடக்கும். அப்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப நாளாக கோயிலாக சுற்றுறோம் சார், குழந்தை எதுவும் பெருசாக பாசிட்டிவாக வரமாட்டேங்குது சார், டாக்டர்கிட்டையும் போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நிறைய இப்போ புது விதமான சிகிச்சை முறைகள்லாம் வந்திருக்கு. அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிளிக் ஆகிடும். நிறைய பேருக்கு இப்போ வந்து ப்ரமோஷன் ஆகும். நிறைய ஊதிய உயர்வோடு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். சில பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போய் 5-6 வருஷம் ஆச்சு சார் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குரு பகவான் இவர். குரு பகவானுக்கு நம்ம தனகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பொருளாதார நீதியில் உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் இது. இது காலம் வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து இப்போ 11ஆம் இடம் வந்து பெரிய அளவில் உங்களை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்ல போகிறார் இந்த குரு பகவான். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இதற்கு முன்னாடி நம்ம வந்து ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ துலா ராசி, இந்த ரிஷபம் துலா இது ரெண்டுமே வந்து சுக்கிரனுடைய வீடு. இந்த சுக்கிரன் வீட்டில் பிறந்தவங்களுக்கு பெருசாக குரு பகவான் நல்லது பண்ண மாட்டார். அது அந்த மாதிரி அவங்க 2 பேரும், ஒருத்தர் வந்து அசுரகுரு, ஒருத்தர் தேவகுரு. இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல டேர்ம்ஸ் கிடையாது. அப்போ அதனால் இந்த குரு பெயர்ச்சி, அதுவும் குரு கடகத்துக்கு வந்து உச்சமாக போகிறார். இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அது யோசித்து சொல்ல வேண்டிய விஷயந்தான். ஏதாவது கெடுதல் பண்ணிவிடுமா அப்படின்னா அதையும் கொஞ்சம் விவரித்து பார்ப்போம். இப்போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ கடகத்துக்கு வரார். அந்த கடகம் அப்படிங்கிறது உங்களுக்கு 10வது வீடு. பொதுவாகவே குரு 10ல் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்குது. அங்கே இந்த 10ஆம் இடத்துக்கு வந்து அங்கே உச்சமும் ஆகிறார். இப்போ நிறையா பேருக்கு இப்போ வேலை போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். நிறையா பேருக்கு வேலை போயிடும். இருக்கிற வேலை எப்போ போகுமோன்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க பயந்தா மாதிரியே நடந்துடும் சில பேருக்கு. சரி, வேறு என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இந்த வேலை போச்சுனாலே முதல்ல டென்ஷன். அதனால உங்களுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தலாம். அதுவே உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. வழக்கமாக ஒரு குரு பகவான் பயிற்சி ஆனால் 1 வருஷம் ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார். இங்கே 5 மாதம் தான் இருக்கார். அப்போ இந்த 5 மாதங்கிறது 5 நிமிஷம் மாதிரி பறந்துடும். இதில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. உங்கள் ராசிக்கு நல்லது பண்ணுற இன்னொரு கிரகம் சனி பகவான். சனி பகவான் மீனத்தில் இருக்கார். பொதுவாக இந்த சனி பகவானுக்கு ஒரு நல்ல ஸ்தானங்கள்னு சில இடம் இருக்குது. நல்ல ஸ்தானங்கள்னால் சில இடங்களில் இருந்தாங்கன்னா அவங்க நல்லது பண்ணுவாங்க.
அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால அது உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல பலனை செய்யாட்டினா கூட அதற்கு நிகராக சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதனால அதன் மூலமும் உங்களுக்கு வருமானம் வரும். குரு இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கிற இடம் சிறப்பாகவும் இருக்கும். அப்போ குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம்ங்கிற தனஸ்தானத்தை பார்க்கறதுனால சனி பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து சிறப்பான பலனை செய்வதால் வருமானம் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துடும் உங்களுக்கு. அதனால கொஞ்சம் உடல்நிலையில் கவனம், அக்கம் பக்கம் பார்த்து பேசணும், தவறான வார்த்தையை பிரயோகம் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஏதாவது நம்ம ஒன்று சொல்லி மற்றவர்களுக்கு அது தப்பாக புரிஞ்சு, அதனால் தேவையில்லாத உபாதைகள் சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது. சொந்த தொழில் இப்போ செய்யக்கூடாது. முதலீடுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஒரு 5 மாதத்துக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். திருச்செந்தூர் சென்று வருவது சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 2026 வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி டாப்புக்கு கொண்டு போயிடும். அதில் மேஷம் விருச்சகத்துக்கெல்லாம் அபரிவிதமான பலன்கள் செய்ய போகுது. லக்கி பர்சன் அப்படின்னு இந்த குரு பயிற்சியில் யாரையாவது சொல்லணும்னா அது மேஷம் விருச்சகம் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2, 5 அப்படிங்கிற 2 போர்ட்ஃபோலியோவுக்கு உரியவர். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். இது 2க்கும் அதிபதியான குரு பகவான் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போய் உச்சமாக போகிறார். என்ன ஒரு யோகம் பாருங்க. இந்த மாதிரி நேரம் தான் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கும். அப்படி ஒரு யோகமான நேரம். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக ஒரு இடத்துக்கு வந்தார்னா அவர் ஒரு வருஷம் இருப்பார். இந்த வாட்டி குரு பகவான் 5 மாதம் தான் இருக்கார் கடகத்தில். ஆனால் 5 வருஷத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை இந்த 5 மாதத்தில் கொடுத்துருவார். அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு நேரம் அப்படின்னு தான் இதை சொல்லணும். குரு பகவான் இருக்கிற இடமும் சிறப்பு, பார்க்குற இடமும் சிறப்பு. விருச்சிக ராசிக்கு அங்கே இருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். குரு பகவான் கடகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார், விருச்சிகத்தை பார்க்க போகிறார். தனது 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். தனது 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கும்போது அது உங்களுடைய இளைய சகோதரிகளை சொல்லும். அப்போ தம்பி தங்கை இவர்களோட உங்களுக்கு நல்லிணக்கம் ஏற்படும். தங்கைக்கு சீர் செய்வீங்க, தங்கை வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க, நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். பல நாள் போகாத திருக்கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. இப்போ தான் உங்களுக்கு கோயில் போகணுங்கிற ஒரு ஆர்வமும் எண்ணமும் ஏற்படும். பல பேர் வந்து புண்ணிய க்ஷேத்திரங்கள் தீர்த்த யாத்திரைகள்லாம் போயிட்டு வருவாங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, வருமானத்தோடு ட்ராவல் பண்ணுவீங்க. வருமானமும் வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு யோகமான நேரம். நிறையா பேருக்கு இப்போ வந்து நல்லது நடக்கும். என்ன சார் நல்லது நடக்கும்? வருமானம் வரும், ப்ரமோஷன் வரும், இப்போ பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அங்கீகாரம் கிடைக்கும். பிரமாதமான ஒரு குரு பயிற்சி. வாழ்த்துக்கள். திருச்செந்தூர் சென்று வாருங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 8ஆம் இடம் அப்படின்னா எல்லாருமே பயப்படுவாங்க. உங்கள் ராசி அதிபதி தானே அவர் குரு. அவர் 8ஆம் இடத்துக்கு வந்து எப்படி என்னவாக போகிறார்? உச்சமாக போகிறார். அதனால் அது ஒரு நல்ல பலன் தான். 8ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 12 மற்றும் 2 அப்படிங்கிற பாவத்துக்கு படப்போகுது. அப்போ உங்களுடைய ராசிக்கு இருபுறமும் குருவின் பார்வை. அப்போ அது ஒரு பெரிய பலம் தானே. அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது வருமானம், 12ஆம் இடம் அப்படிங்கிறது செலவு. இப்போ வருமானமும் வந்துக்கிட்டே இருக்கும், செலவும் இருந்துக்கிட்டே இருக்கும். வரவு செலவு, வரவு செலவுன்னு இருக்கும். அப்போ அதனால் இன்னும் நமக்கு கையை கடிக்க போகிறதில்ல. நமக்கு வர்றதுக்கு வருமானம் இல்லாமல் செலவு மட்டும் ஆச்சுன்னா தான் நம்ம போய் எங்கேயாவது கடன் வாங்குற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்திடும். அப்போ அது கிடையாது. குரு தனது 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது அது சுகஸ்தானம். தாய் வழி உறவுகள், தாயாரின் நலம், இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். உங்கள் தாயாருக்கு இது யோகமான பீரியட். உங்களால் உங்களுடைய தாய்க்கு யோகம். தாய் மகன், தாய் மகள்
உங்களுடைய இணக்கம் நல்லிணக்கம் ஏற்படும். நிறையா பேருக்கு இப்போ நல்லா சாப்பிட்றதுக்கான ஒரு நேரம், பிடிச்சமான உணவு நிறைய இப்போ சாப்பிட்டு இப்போ குண்டாகுவாங்க. இந்த ஒரு 5 மாதத்தில் பிடித்த உணவு, பிடித்த மாதிரியான உடை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போது என்ன, வரவு வருது செலவு வரப்போகுது, பிடிச்சமான ரெஸ்டாரண்ட்டு, வெளியே போய் நல்லா சாப்பிட்றது, வயிறு நிறைய சாப்பிட்றது. நிறையா பேருக்கு இப்போ ஸ்வீட்டு ஐஸ்கிரீமு அப்படின்னு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே குண்டாகுவாங்க. குரு குண்டாக்கி விடும். அப்போது இது மாதிரியான ஒரு நிலை உண்டு. நிறையா பேருக்கு எதிர்பார்க்காத ஒரு தன லாபம் கிடைக்கும். சார் நினச்சி கூட பார்க்கல சார், எப்போயோ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன், அதுக்கு ஏதோ எனக்கு ஒரு பணம் கொடுத்துருக்காங்க சார். என்னோடய ஓனர் என்னமோ தெரியல, அவருக்கு என் மேலே ஏதோ ஒரு நல்ல அபிப்பிராயம், திடீர்னு ஒரு பணம் பெருசாக கொடுத்தாரு சார், அதை வச்சு நான் இந்த வீடு கட்டினேன் சார், இப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் ஏற்படும். ரொம்ப அற்புதமான நேரம் தனுசுக்கு. இந்த நாள், இந்த நேரம், இந்த வேலை எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. இந்த 5 மாத காலம் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தரப்போகுது இந்த குரு பகவான். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு 2026 வரக்கூடிய இந்த குரு பயிற்சி, அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் மிக பிரமாதமான யோகத்தை பண்ண போகிறார். எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்தார். பொதுவாக 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. இப்போ 7ஆம் இடம் வரார். 7ஆம் இடம் வரும்போது பொதுவாக நீங்கள் நிறையா பேர் பேசுகிறத கேட்டிருப்பீங்க. ஒரு வரன் பார்க்கும்போது குருபலம் வந்துருச்சான்னு கேட்பாங்க. குரு 7ஆம் இடத்திற்கு வந்தாலோ, அல்லது 7ஆம் இடத்தை பார்த்தாலோ, அல்லது 7 குடைவனை பார்த்தாலோ அந்த நேரம் தான் அங்கே கல்யாணம் நடக்கும். அப்போது இப்போ கல்யாணம் நடக்கக்கூடிய நேரம். நிறையா பேர் 30 வயசு ஆகிடுச்சு சார், கல்யாணம் வரன் வரமாட்டேங்குது நினச்சாங்கன்னா, இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த 5 மாதம், இந்த வாட்டி 5 மாதம் தான் குரு அங்கே இருக்கார் கடகத்தில். 5 மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வரன் ஃபிக்ஸ் ஆயிரும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் பார்க்குற இடமும் சிறப்பு. அங்கேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். பொதுவாக சனி பகவான் 3ஆம் இடம் வரும்போதே பெரிய யோகம் நடக்கும். அப்போது உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் அவர் 3ஆம் இடமான மீனத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ மீனத்தில் சனி இருக்கும்போதே உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குரு பகவானும் அந்த மீனத்தை பார்க்குறார். அதனால் உங்களுக்கு இப்போ நிறைய வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் ஏற்படும். ரொம்ப நாளாக சில எஃபர்ட்ஸு முயற்சிகள் செஞ்சு நீங்கள் ஃபெயில் ஆகிருந்ததுன்னா இப்போ அதுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இப்போ டெவலப் ஆகும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் யாருக்கிட்டேயோ பேச தயங்குறீங்கன்னா இப்போ தைரியத்தோடு பேசுவீங்க. உங்களுடைய முயற்சியும் தைரியமும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். உங்களுடைய பேச்சு திறன் வெளியே பல பேருக்கு பளிச்சுன்னு வெளியே தெரியும். இப்போ தான் நீங்கள் தன்னம்பிக்கையோடு நிறைய விஷயங்கள் எடுத்து செய்வீங்க. நல்ல பிடிச்சமான இடத்துலேருந்து வரணும் வரும். நம்ம இன்னும் ஏதோ வரணும் வந்துச்சு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வேண்டா வெறுப்பாக சில பேர் தலையாட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ 10 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாலும் பிடிச்ச மாதிரி ஒரு வரணும் வரும் இல்லையா, அதெல்லாம் வரும். அது மாதிரியான ஒரு யோகம். அதே மாதிரி தொழில் புதுசாக யாராவது தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது நம்ம வேலை செய்யணும் சார், எனக்கு அந்த ப்ராஜெக்ட் அந்த ஒர்க்கு எனக்கு தெரியாது சார், நான் அந்த தொழிலுக்கு புதுசு, ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் கூட போய் நான் சேரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ போய் நீங்கள் சேரலாம். அவர் கூட சேர்ந்து நீங்கள் இந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோக உயர்வு, வருமானம், தொழிலில் முன்னேற்றம், லாபகரம் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சி. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுகாலம் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போது 6ஆம் இடத்திற்கு அங்கே உச்சம் பெற போகிறார். பொதுவாக இந்த சனி பகவான் வீட்டில் பிறந்தவர்களுக்கு, அதாவது கும்பராசி அப்படிங்கிறது சனி பகவானுடைய சொந்த வீடு. சனி பகவான் வீட்டில் பிறந்தவர்களுக்கு குரு பெருசாக நன்மை பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் யோசித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த குருவும் சனியும் எதிரி கிரகம் கிடையாது, சம கிரகம். ரெண்டும் ஈக்குவலாக ஸ்ட்ரென்த் உள்ள கிரகம். கேலக்சியில் கூட பார்த்தோம்னா இந்த குருவும் சனியும் பெரிய கோள்களாக ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கோள்களாக இருக்கும். இவங்க 2 பேரும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் பார்ட்டி. அப்போது இவர்கள் இருவருக்குள் ஏதாவது நன்மைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுப்பாங்களா அப்படின்னா அது யோசித்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயந்தான். இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ 6ஆம் இடத்துல குரு வரார். பொதுவாக 6ல் குரு வந்தாலே
ஊருக்குள்ள பகை குடிம்பாங்க. அப்போ தேவையில்லாத வம்பு, பிரச்சனை, சண்டை சச்சரவு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, அக்கம் பக்கம், சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் அளவோடு பேசுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம நிதானமாக நம்ம கையாண்டோம்னா கொஞ்சம் நம்ம இருக்கிற நிலைமையிலேருந்து தப்பிக்கலாம். ஒரு நல்ல விஷயம் இருக்குது என்னென்னா, இந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துல 5 மாதம் தான் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு மாறிடுவார். அதுக்கப்புறம் நிலைமை சீராகும். இப்போ உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். பொதுவாக சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போய் உட்கார்ந்தாலும் வருமானத்தில் கொஞ்சம் தேக்க நிலையை உண்டு பண்ணுவார். ஆனால் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் வீட்டுக்குள்ளே நம்ம ஃபேமிலியில் சந்தோஷமாக இருப்போம். அதனால் அதிலெல்லாம் நமக்கு எந்த சிக்கலும் வராது. ஆனால் உங்களுக்கு வெளியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அலுவலகத்தில் பிரச்சனை வரும். நம்ம வேலை செய்கிறவங்க, வேலை செய்யும் இடமா இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ தான் நம்மக்கிட்ட கோச்சிக்கிட்டு போயிடுவான், வேலையை விட்டு போயிடுவான், இந்த மாதிரியான சூழ்நிலாம் ஏற்படும். அதனால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மாதம் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ரொம்ப கடன் வாங்கணுங்கிற மாதிரியான எண்ணத்துக்கு போயிடாதீங்க. ஹெல்த்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் கொலஸ்ட்ராலான உணவு, எண்ணெய் பதார்த்தங்கள், நைட்டில் நீங்கள் வெளியே வரும்போது எங்கேயாவது எண்ணெயில் போட்ட விஷயங்கள் ஏதாவது கமகமான்னு வாசனை அடிக்குதுன்னு வாங்கி சாப்பிட்றாதீங்க. கொழுப்பான உணவுகளை தவிருங்க. இந்த மாதிரி நேரங்களில் கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரும். கவனமாக இருப்பதே சிறப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பிரமாதமாக இருக்குங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அபரிவிதமான நன்மைகளெல்லாம் செய்ய போகுது. இந்த குரு பகவான் கடகத்தில் வர்றது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் கடகத்துக்கு. ஏன்னா கடகம் தான் அவருடைய உச்சமாகிற வீடு. அவருடைய உச்சமாகிற வீடு அப்படிங்கிறத விட உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். இப்போ குரு பகவான் உச்சமாகிற வீடு உங்கள் ராசிக்கு 5வது இடமான கடகம். அப்போது இது 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்போ சில பேருக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாக்பாட் அடிக்கும். உங்களுக்கு இதுதான் ஜாக்பாட் அடிக்கிற நேரம். அவ்வளோ பெரிய நல்லதுலாம் நடக்க போகுது. நம்ம மேஷ ராசிக்கு பிரமாதமாக இருக்குன்னு சொன்னோம், கடகராசிக்கு பிரமாதமாக இருக்குன்னு சொன்னோம், விருச்சக ராசிக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. மீனராசிக்காரர்கள்லாம் இப்போ கையில் பிடிக்க முடியாது, டாப்புக்கு போயிடுவீங்க. இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன், சில பேருக்கு டபுள் ப்ரமோஷன், பதவி உயர்வு, சடனாக ஒரு க்ரோத்து, டிராஸ்டிக்காக முன்னேறுறது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த 5 மாதத்துலேயே. நீங்கள் 15 வருஷத்தில் சம்பாதிக்காத சம்பாத்தியத்தை இப்போ இந்த 5 மாதத்தில் சம்பாதிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்வு உண்டு. நிறைய பேருக்கு இப்போ அரசியல் ஆதாயம் ஏற்படும். இப்போ ஏதாவது ஒரு பதவி உங்களுக்கு கொடுப்பாங்க, திடீர்னு ஒரு கௌரவ பதவி கொடுப்பாங்க. ஏதோ உங்களுக்கு சில பேர் ரிட்டையர் ஆகிடுவாங்க. சார் உங்களுக்கு சர்வீஸ் எக்ஸ்டென்ஷன், இன்னொரு 5 மாதம் ஒர்க் பண்ணுங்க சார் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரிலாம் நடக்கும். குலதெய்வமே தெரியல சார் எனக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களுடைய பூர்வீகத்திலேருந்து ஒருத்தர் வயதானவர் சொல்லுவார், இதுதான்ப்பா அவனோட குலதெய்வம் அப்படிம்பார். அந்த மாதிரி உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். குரு பகவான் கடகத்தில் தனது 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், தனது 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம், உங்கள் ராசியை 9வது பார்வையாக பார்க்குறார். பொதுவாக ராசியை குரு பார்த்தாலே நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். இப்போ வெல்த்து வரப்போகுது. வெல்த்து வந்தால் ஹெல்த்தும் வந்துடும், ஹெல்த்து நல்லா இருந்தால் வெல்த்து வரும். இப்போ ஹெல்த் அண்ட் வெல்த் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ இந்த குரு பகவான் உங்களை சீரும் சிறப்புமாக வச்சிருக்க போகிறார். உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, உத்தியோகமாக இருக்குது, நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா ப்ரமோஷனு, சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா இப்போ தொழிலில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, புதுசாக ஏதாவது ஒரு ஆர்டர் கிடைக்கும், பெரிய அளவில் வருமானத்தை பார்ப்பீங்க. நிறைய பேர் ஸ்வீட்டு கடை வச்சுருப்பாங்க. அப்படி ஸ்வீட்டு கடை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பேன்ஷன், ஒரு பல இடத்துல உங்களுடைய ஸ்டோர்ஸை கொண்டு போய் நீங்கள் சேர்ப்பீங்க. மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை பல பேர் பார்த்து கைகுலுக்கி வாங்கிட்டா ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போது அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஃபேஸ் வேல்யூ.
நடிகர்கள் நடிகைகளுக்கெல்லாம் கிடைக்கும் இல்லையா ஒரு ஃபேஸ் வேல்யூ, வெளியே இடத்துக்கெல்லாம் போனால் இவர் தான் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா? அது மாதிரி உங்கள் தொழிலில் நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆகும்போது உங்களை எல்லாரும் கண்டுகொள்வார்கள். உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகுவீங்க. அப்படி ஒரு அபரிவிதமான நேரம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த கடகத்தில் வரக்கூடிய குரு பகவான் 5 மாசத்துல நீங்கள் 15 வருஷத்தில் நீங்கள் செய்யாத சில அற்புதங்களை செய்து மக்கள் மத்தியிலும் உங்கள் குடும்பத்திலும் உற்றார் உறவினர்கிட்டையும் நல் மதிப்பு நற்பெயர் இந்த மாதிரி பெரிய அளவில் நீங்கள் முன்னேறி உங்கள் வாழ்க்கையே செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களை எடுத்து செல்லும். பிரமாதமான குரு பயிற்சி.